will carry you. இதை சுமந்து பாருங்க, உங்களை சுமக்கும், உங்கள் சந்ததியை சுமக்கும். நீங்க 2 பேரும் தம்பி வேலைக்கு போனோட பைபிள் கொண்டு போயின, சின்ன பைபிள் பெரிய பைபிள், ரைட். இதை சுமக்காத நீ மனைவி சுமக்க மாட்டேன். இதை சுமந்தால் ஆண்டவர் உன்னை சுமப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் பக்கம் 1050. அடிக்கடி படிக்கிற வசனம் இல்லை. ஓசியா 2ஆம் அதிகாரம் 1050வது பக்கம். இனிமேலாகிலும் விசுவாசிங்க, இது மாதிரி நிகழ்ச்சிகள் போனா பைபிள் கொண்டு போங்க. That shows you are a child of God. நீங்க வேதம் சுமக்கிறது உங்களுக்கு மகிமை. இன்னைக்கு கூட ஆலயத்துல பிரசங்கம் பண்ண, எல்லாரை காட்டிலும் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார் வேதத்தை சுமந்தால். எனவே ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஓசியா 2:19. ஒரு மைக் இருக்குதா? மைக் அங்க இருக்குது, இந்த மைக் எடுத்து கொடுமா. ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை போதகர் எனக்காக வாசிக்க அன்பாக கேட்கிறேன். அது நீங்களும் கேட்க அன்பாக கேட்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரைட். நித்திய விவாதத்திற்கு எஸ், உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். ஆமென். நீதியும் நியாயமும் கிருபையும் உனக்கு இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எழுதியாமா? தடுமாடுற 1050. ஒருத்தர் வேதம் எடுக்கும்போதே சொல்லிடலாம் எந்த அளவுக்கு வேதத்தோடு ஒன்றித்து வாழ்கிறார்கள். உங்களுக்கு மத்தேயு சுவிசேஷத்தில் அட்டவணையில பார்த்தா என்னன்னு சொல்றது? 1050 பக்கம். ஐயா இன்னொரு முறை அன்பாய் வாசிக்க கேட்கிறேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை, நீங்க 2 பேரும் கவனிக்கணும், உங்களை ஆண்டவர் நித்திய விவாகத்துக்கென்றுதான் இந்த விவாகம். அதுல சொல்லுகிறார், உன்னை எனக்கென்று நியமித்து. அந்த வார்த்தையை நித்திய விவாகம். நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கிறோம். தேவன் உங்களை இணைக்கிறது நோக்கமே நித்தியத்துக்காக தான். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன். அது ஆடு மாடு கூட செய்து. ஆனா தேவன் சொல்லுகிறார், the reason why I have chosen you, உங்களை நான் தெரிந்து கொண்ட நோக்கமே. யோசித்து பார்க்கிறேன், எங்கேயோ பிறந்த இந்த தம்பி, எங்கேயோ பிறந்த இந்த பொண்ணு, இந்த 2 பேரையும் ஆண்டவர் இன்றைக்கு நியமித்திருக்கிறார் என்று சொன்னால், கவனிங்க, ஒவ்வொரு நியமனத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் the purpose of God. எல்லாம் கவனி, the purpose of God. 2 பேர் ஆண்டு நியமித்ததற்கு நோக்கம் இருக்குது. நீ நிறைய பொண்ணு பார்த்திருப்ப, அந்த பொண்ணு நிறைய மாப்பிள்ளை பார்த்தியா தெரியல, எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. நீ நிறைய பொண்ணு பார்த்திருப்ப, எத்தனையோ பொண்ணை பார்த்து கடைசியில் இந்த பொண்ணு உனக்கு அமைஞ்சது. பிகாஸ் இட்ஸ் a plan of God. ஆண்டு சொல்லுகிறார் நியமனம். நியமனம் என்ற அந்த வார்த்தையின் பொருள் பொறுப்பு. கவனிங்கள், ஒரு நீதிபதி நியமனம் செய்யப்படுகிறார், ஒரு முதலமைச்சர் நியமனம் செய்யப்படுகிறார், ஒரு கவர்னர் நியமனம் செய்யப்படுகிறார், ஒரு ஊழியர் நியமனம் செய்யப்படுகிறார். the reason, the responsibility. ஆண்டவர் உங்களை நியமித்து இருக்கிறார். திருமணத்துக்காக மட்டுமல்ல. ஐயா ஒரு வசனம் பிடிச்சாரு, நித்தியத்திற்காக. என்னங்க, உங்க வாழ்க்கை நித்தியத்துக்கு பயன்படணும். அதில் அடுத்து சொல்லுகிறார், உன்னை எனக்கென்று. ஆங்கிலத்துக்கு சொல்லுகிறேன், இட்ஸ் a personal. முதல்ல சொன்ன பிளான் ஆஃப் காட். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய நோக்கத்தின்படி சித்தப்படி இணைத்திருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? இதை மேட்ரிமோனி பண்ணல, எந்த இடைத்தரகர்கள் பண்ணல, யாரும் பண்ணல, தேவன் செய்தார். ஆதியாம் 24 வசனம் இருக்கிறது. எலியேசர் சொல்லுகிறார், என்னை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தினார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க 2 இடத்துல போய் பேசுறாங்க. ஒண்ணு, கல்யாணத்துல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 1ஆம் நம்பர் பொய். எதிர் வீட்டால் வந்தது, இன்டர்நெட்டால் வந்தது, ஆபீஸால் வந்தது, ஐடியால் வந்தது, கலரால் வந்தது, கேஷால் வந்தது, காஸ்டால் வந்தது, கர்த்தரால வரல. அது ஒரு பொய். இந்த காரியம் பச்சையா போய் பேசுறாங்க கிறிஸ்தவங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அது ஒரு பொய். 2வது இன்னொரு பொய், கல்லறையில இவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார், அவர் கிறிஸ்துவுக்குள் வாழவே இல்லை. அவர் எப்படி கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும்? கவனிங்க, நீங்க எத்தனை முறை அமெரிக்காவுக்கு போனாலும் நீங்கள் அமெரிக்கர் அல்ல. நான் பல முறை அமெரிக்காவிற்கும் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விசேஷமாக கொரியாவுக்கு 27 முறை போயிருக்கிறேன்.
நான் கொரியன் அல்ல. ஏன் தெரியுமா? அங்க நான் பிறக்கல. அப்படியானால் கிறிஸ்துக்குள் பிறந்த ஒருவன் தான் கிறிஸ்துக்குள் வாழ முடியும். சபைக்கு போறது வேற, கிறிஸ்துக்குள் இருப்பது வேற. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சபைக்கு போறேன், அது எல்லாமே போலாம். ஆனா கிறிஸ்துக்குள் இருக்கிறானா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் எனக்கென்று. அந்த வார்த்தையை ஐயா வாசிப்பார். உன்னை எனக்கென்று. எதுக்கு தெரியுமா? அந்த முதல் வார்த்தை நித்தியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க இருக்கிற கணவன் மனைவி, இங்க இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் யாரானாலும் இந்த பூமியில ஆண்டவர் ஒரு நோக்கத்திற்காக உங்களை உண்டாக்கினார். நீங்கள் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்தவரா இருக்கலாம், பிற மதத்தை சார்ந்தவர் இருக்கலாம். God has a plan and God has a purpose in your life. ஆண்டவர் உடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்றால் கவனிக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் உலகத்திலே சொல்றாங்க அரிது அரிது மானிடல் ஆதல் அரிது. அதிலும் கூடராய், அதாவது செவிடராய், சப்பானியாய் பிறக்காமல் நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே. யோசித்து பாருங்கள், இந்த பூமியில கோடிக்கணக்கான மக்கள் மாற்றுத்திறனாளியா இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்துல சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், வாழ்வு கொடுத்தார், குடும்பம் கொடுத்தார், வேலை கொடுத்தார், இந்த நாள் வரை உங்களுக்கு ஜீவன் கொடுத்தார். The reason to know him, சொல்ற பாருங்க, the reason, அவரே சொல்லுகிறார், நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாய். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாய். அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 20 உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். Yes. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். The reason why ரெண்டு பேரையும் ஆண்டவர் இன்னைக்கு நியமனம் பண்ணது to know more. இவர் அறியறது ரொம்ப கஷ்டம். இவரை அறிஞ்சிக்கணும், அதே மாதிரி மனைவி அறியணும். நான் சமீபத்துல ஒரு திருமண 50 ஆண்டுகள் உள்ள ஒரு கணவன் மனைவி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் பெங்களூர்ல. 50வது திருமண நாள். நான் அந்த அம்மா பார்த்து கேட்டேன், எப்படிங்க வீட்டுக்காரன்னு. இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை அந்த அம்மா. அவரை கேட்டேன், உங்க மனைவி எப்படின்னு. புரிஞ்சிக்கவே முடியல. நல்லா இருக்கிறா, திடீர்னு முருங்கை மரத்துல ஏறுறா, எப்போ மாறுவானே தெரியல. நல்லா இருக்கிறா, யாரா வீட்டுல வந்து போனா அவ முகமே மாறுது, சுபாவமே மாறுது. எஸ்பெஷலி அவங்க அம்மாவும் அக்கா வந்தா வீடே மாறிடுது. 50 வருஷம் வாழ்ந்து என்ன இல்லை. ஒருத்தர் இன்னைக்கு சொன்னாரு, நானும் என் கனவியும் ரேஷன் கார்டுல கணவன் மனைவியா இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கல. ஆண்டவங்களை இருச்ச நோக்கமே அதுல ஒரு போட்டிருக்குது, நீ என்னை சத்தமா. இந்த பிள்ளை சின்ன வயசுல சபைக்கு வருது. நீங்க சபைக்கு போக நினைக்கிறேன். எப்படியோ சபைக்கு போறது முக்கியம் இல்ல, பாஸ்டர் அறிவது முக்கியம் இல்ல. இப்படி சொல்லலாம். உங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, பாஸ்டர் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, கர்த்தரை தெரிஞ்சுக்கினா போதும். அதுல போட்டிருக்குது, நீ என்னை. இந்த நியமனத்தின் நோக்கத்தை ஒரு 5 நோக்கம் சொல்லி முடிக்கிறேன். The reason why God appointed. நல்லா கவனிக்கணும். இந்த நாளை உலக தோற்றத்துக்கு முன்குறித்தார், நாளை முன்குறித்தார், சம்பவத்தை முன்குறித்தார், உங்க 2 பேரையும் முன்குறித்தார். யோசித்து பாத்தீங்களா? இன்னைக்கு யோசித்து பாத்தீங்களா? நீ இப்படிப்பட்ட இது வந்து பிராட்வே மண்ணடி, இந்த இடத்துக்கு ஒரு யோசித்து பார்த்திருக்க மாட்டேன். இந்த பொண்ணு யோசித்து இருக்காது. புரியுது அவங்களுக்கு? அரும்பாக்கமா ஆதம்பாக்கம், புரியுது அவங்களுக்கு? ஏர்போர்ட் கிட்ட இந்த பொண்ணு யோசித்து இருக்காது. ஆதம்பாக்கம் போவான்னு நீ நினைச்சிருக்க மாட்டேன். நான் மண்ணடிக்கு வருவேன். நான் இங்கேயே பிறந்து வளர்ந்த ஆள். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், the reason why God appointed you, உன்னை நியமித்த நோக்கம் நம்பர் 1 அறிந்து கொள்ளும்படியா. இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். 2வது அது சொல்லப்பட்ட வார்த்தை 14ஆம் வசனத்துல உன்னை கைப்பிடிக்கும்படியா. தமிழ் பைபிள்ல அழைத்து கொண்டு போகும்படி, ஆங்கில வேதத்துல to hold you. கவனிங்க, இன்னைக்கு உங்களை கைப்பிடிக்க கர்த்தர் உங்களை தான் நியமனம் பண்ணிருக்கிறார். to hold you. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஆனா நல்ல போராட்டம். ஆமென். தம்பி தெரியுமா, ஒரு அப்பாவும் பையனும் கல்யாணத்துக்கு போனாங்க. அந்த பையன் கேட்டான் அப்பா பார்த்து, ஏன்பா எல்லா கல்யாணமும் கை பிடிக்கிறாங்க கேட்டான். இந்துல பிடிக்கிறாங்க, கிறிஸ்துவ பிடிக்கிறாங்க, இஸ்லாமிய மதத்துல பிடிக்கிறாங்க. அப்பா சொன்னார், டேய், நாலு இருந்து அவங்க பாக்ஸிங் போட போறாங்கடா, இன்னைக்கு கை பிடிக்கிறாங்கடான்னு சொன்னார். நீ நிறைய பேர் பாக்ஸிங் போட்டுனா இருக்கிறோம், அது அடுத்த விஷயம். ஆனா ஆலயத்துல வந்து ஏஞ்சல் ஆயிடுறோம், வீட்டுல போனா லூசிபர் ஆயிடுறோம். அவர் அப்பா சொன்னாரு, அவங்க 2 பேரும் பாக்ஸிங் போட போறாங்கடா, இன்னைக்கு கை பிடிக்கிறாங்க. புரியுதா? இப்படி கை பிடிக்க மாட்டீங்க, கொஞ்ச நாள் பொறுத்து கை பிடிப்பீங்க. தேவன் உங்களை நியமித்த நோக்கமே to hold you.
உங்கள் கரத்தை பிடிக்கும்படியாய். அவர் கை பிடிச்சார்னா கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களா? எங்களெல்லாம் ஆண்டு கரை பிடித்தார். கவனிங்க, அதாவது உலக வேலை செய்யறதை விட ஊழியம் செய்யறது ரொம்ப கஷ்டம். கலெக்டர் உத்தியோகம் பண்ணலாம், ஆனா ஒரு பாஸ்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அது அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய ஏளனங்கள், விமர்சனங்கள். ஆனா தேவன் கரம் பிடிப்பார். நம்பர் 1 டு நோ ஹிம் மோர், அவர் அறிந்து கொள்ள. இரண்டாவது, அவர் நியமித்த நோக்கம் உங்களை கைப்பிடிக்க. மூன்றாவது சொல்லுகிறார், உங்களோடு பேச. அந்த வசனம் படிங்க ஐயா, 14 கடைசி வார்த்தை, உங்களோடு பேச. The reason God wants to speak to you, ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தம்பி ஆமேன் சொல்லுவியா? உன்னோட பேச விரும்புகிறார். சில பேரோட பேசினா சமாதானம், சில பேரோட பேசாவிட்டா சமாதானம். இந்த ஆக்கியோன் சொல்லுகிறார், நம்ம பேசுறது தேவையில்லாம பேசுவோம். unnecessary talk, unwanted talk. நம்ம பேசுற பாதி தேவையே இல்லை. இப்ப நீங்க பேசுனீங்களே, இங்க வந்தவங்க எல்லாம் என்ன கேட்டீங்க? உங்க மாமியார் எப்படி இருக்கிறாளா, சத்து போயிட்டாளா? ஆனா தேவன் பேசுவது தேவையானது, அவசியமானது, என் வாழ்க்கைக்கு நன்மை செய்வது. எல்லாம் சொல்லுங்க, தேவையானது, அவசியமானது, என் வாழ்க்கைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒன்றை கர்த்தர் பேசுவார். அவர் சொல்லுகிறார், நியமித்துக் கொள்ளுவேன். நம்பர் 2, நீ அறிந்து கொள்ளுவாய். நம்பர் 3, ஐ வில் ஹோல்ட் யூ. தமிழ் பைபிள்லையா அழைத்து போட்டுல, அழைத்து. ஆங்கில வேதத்துல ஐ ஹோல்ட் யூ, உன் கையை நான் பிடிச்சுப்பேன். நம்பரே தம்பி, வருமானம் கொஞ்சமா இருக்கலாம், அவர் கரத்தை பிடிச்சா விடவே மாட்டார். அவர் கையை நான் 50 வருஷம் பிடிச்சேன், 17 வயசுல பிடிச்சேன், இன்னைக்கு 72 வயசு, கைவிடவே இல்லை. எல்லாரும் கைவிடுவாங்க. மாமியார் கைவிடுவாங்க, மாமனார் கைவிடுவார், மச்சான் கைவிடுவான், அண்ணன் கைவிடுவான். யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் கர்த்தர். நம்புறீங்களா? He hold your hand until you get home. கல்லறைக்கு போகிற வரை அவர் கைப்பிடிப்பார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? மனைவி கைவிட்டுருவாங்க. யோபின் வாழ்க்கையில everything is lost, இப்படி சொல்லுவாங்க. He lost the family, he lost the finance, he lost the fame, he lost the friendship. ஆனா கைவிடாத ஒருத்தர் கர்த்தர் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, கைப்பிடிப்பார், பேசுவார். சொல்லுகிறார், பேசுவார் சொல்றார், பேசுவார். அடுத்து 15 வசனத்துல சொல்லுகிறார், உனக்கு கொடுப்பேன். வார்த்தை படிக்கிறீங்களே, கொடுப்பேன். சொல்லுங்க, கொடுப்பேன், கொடுப்பேன். தம்பி, மாமியார் மாமனார் கொடுக்கறத விட கர்த்தர் கொடுத்து பெருசு. மாமியார் மாமனார் கொடுத்தா கடுகளவு, கர்த்தர் கொடுத்தா கடலளவு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? பால் தங்கியா சொல்றாரு, மாமனார் வாங்கி கொடுத்த வண்டியில போனீங்கன்னா டயர் வெடிச்சு சொல்றாரு. கேட்டீங்களா? கேட்கலையா? லிங்க் அனுப்புறேன். மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டியில போனார், போயிட்டாரு. நல்ல வேலை. மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டியில போனா டயர் வெடிச்சிருமா? இன்னைக்கு எவனை கேட்டாலும் வண்டி கேட்கறான். அவன் செய்யறது பாவம், டெம்பரரி வேலை. அதுல நேற்று சொல்றாரு, என் பையன் உயரமா இருக்கிறாயா, பெரிய காரை வாங்கி கொடுக்க சொல்றாரு. பையன் கால் உயரமாக்குது, ஆனா பெரிய கார் வேணுமா? மனசாட்சி இல்லை இல்லை இவங்களுக்குலாம். பையன் கால் நீளமாக்குதான், அதனால காரு நீளமாக்கு. தேவன் சொல்றார், கொடுப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கொடுப்பேன். வாழ்வை கொடுப்பேன், நிம்மதியை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், அமைதியை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உனக்கு என்னெல்லாம் தேவை அத்தனை கொடுப்பார். தம்பி, நீ பைபிள் மாத்துவீங்களா? நீ பைபிள் மாத்தல, ரைட். நான் பைபிள் மாத்தும்போது சொல்லுவேன், பைபிள் மாத்தும் போது இதை படிங்க, உனக்கு எல்லாமே கிடைக்கும். புரியுதா? இதை படிச்சா நீ மாமியார் மாட்ட தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ இந்த புத்தகத்தை ஒழுங்கா படிச்சா வீட்டுக்கார தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆமேன். இதை நான் படித்தேன், நான் எங்கள் மாமியார் மாவட்ட தொந்தரவு பண்ணதே இல்லை. 45 வருஷம் ஆச்சு. எங்கள் மனைவி முன்னாடி உட்காந்துருக்குறாங்க, ஒரே ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்துக்கிறாங்க. 45 வருஷத்துல நான் தொந்தரவு பண்ணதே இல்லை. அவங்களும் என்ன தொந்தரவு பண்ணதில்லை, நானும் அவளை தொந்தரவு பண்ணதில்லை. ஏன்னா அவர் கொடுப்பார். அவர் உலகம் கொடுக்கிறபடி அல்ல. மனுஷன் கொடுத்தா கடுகளவு, ஆண்டவர் கொடுத்தா கடலளவு. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், வயசான ரிட்டையர்ட் ஆயிட்டார். அவர் சொல்றாரு, மனையை பார்த்து, பாருடி உங்க அப்பா வாங்கி கொடுத்த கட்டில ஆடுதுன்றார். இவரே ஆடுற. என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னொரு கட்டில் உங்க அப்பனை வாங்கி கொடுக்க சொல்லி. திருப்தி இல்லாத 2 வயிறும் இந்த காலத்து மருமகனும். புரியவே இல்லை. திருப்தி இல்லாத 2 இந்த காலத்து மருமகனும் வயிறும். எல்லா மருமகனும் லிசன் கேர்ஃபுல்லி. தேவன் சொல்றாரு, கொடுப்பேன். எங்க கொடுப்பாரு தெரியுமா? பள்ளத்தாக்கில் கொடுப்பாரா? என்னங்க?
பருவத்துல கொடுக்கறது இல்ல. when you are alone, when you are in a deep place, பள்ளத்தாக்கில் இருந்தா கூட கர்த்தர் கொடுப்பார் தம்பி. நம்புறியா? உன் சம்பளத்தை விட அதிகமா தருவார். கொடுப்பேன். அந்த வசனம் படிங்கய்யா. கொடுப்பேன். ஆகவே பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். சொல்லுங்க, பள்ளத்தாக்குவது கொடுக்க முடியுமா? ஹலோ, உயரமா இருக்கும் போது எல்லாரும் தேடி வருவாங்க. தம்பி நீ யாருன்னு கேட்டா எங்க அத்தைக்கு பேரனுக்கு தம்பின்னு சொல்லுவாங்க. பானையில சோர்ந்தா பூனைகள்லாம் வரும். ஆனா பள்ளத்தாக்கு போனீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்றார், அந்த பள்ளத்தாக்கில் கொடுப்பேன், வாழ்வை கொடுப்பேன், நிம்மதியை கொடுப்பேன், அமைதியை கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், பணத்தை தருவேன், நீடித்த வாழ்க்கையை தருவேன், கிருபைகளை தருவேன், அபிஷேகத்தை தருவேன். பணம் வேணுமா? கிருபை வேணுமா? ஆமென். ஊழியம் செய்யறியா? நீ ஊழியம் செய்யறதில்ல. நீ பார்வையாளரா பங்குதாரரா சபையில? பார்வையாளரா பங்குதாரரான்னு கேட்டேன். பங்குதாரரா மாறல. எப்ப மாறுவ? இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்கன்றியா? இந்த பொண்ணு கொஞ்சம் ஊழியெல்லாம் செய்யும், சண்டே ஸ்கூல் நடத்தும். சொல்லுங்க, கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க. உலகம் தருகிறது போல அல்ல, உறவுகள் தருவது போல அல்ல, உழைப்பு தருவது போல அல்ல. உலகம் தருகிற நன்மைகள், உழைப்பு தரும் நன்மைகள், உலகம் தருவதை விட தேவன் கொடுப்பார். வாக்கு பண்ணினவர் மாறினார். கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அடுத்து புரியவே மாட்டேங்குது. ரைட், வேண்டாம், பிரச்சனை. சொல்லுங்க, கொடுப்பேன். சத்தமா சொல்லுங்க. அடுத்த வாக்கு சொல்லுகிறார், உன்னை பாடும்படி வைப்பேன். நீ பாடுவாய். இருக்குங்களா? 14 நீ பாடுவாய். ஆமென். தட் மீன்ஸ் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன், ஆனந்தத்தால் நிரப்புவேன். ஆமென் சொல்ல மாட்டியா? புரியுதா உனக்கு? புரியுதா? உன்னை பாடும்படி வைப்பேன். எப்ப பாட்டு வரும்? கையில காசு இல்லைன்னா சந்தோஷம். அப்படியானால் ஐ வில் மேக் யூ ஹாப்பி. இந்த நாளில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே. ஆமென். நான் 5 வார்த்தை சொல்றேன், புரிந்து கொள்ளுக்காக. பிளான் ஆஃப் காட், பர்பஸ் ஆஃப் காட். அவர் சொல்றாரு, நான் உன்னை எனக்கென்று. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். பர்சனல் பிரசன்ஸ். அது சொல்றாரு, உன்னை எல்லா சூழ்நிலைகளும் பாதுகாப்பேன். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, உன்னை நியமித்த நோக்கம் மன்னிக்கணும். சும்மா பிள்ளைகளை பெற்று அதுக்கு பேரு காலம் பார்க்கறதுக்கு இல்ல, எனக்காக. இந்த வார்த்தை படிங்க, எனக்கென்று. எனக்கு என்ன தம்பி? உனக்கு உன்னை கூட தாமா ஒரு 2 பேரையும் ஆடு எனக்கு நோக்கமே சத்தமா நித்தியத்துக்காக, பரலோகத்துக்காக, ஊழியத்துக்காக. அவர் சொல்றாரு. அப்படி இன்னும் சொல்றாரு, நீதியை தருவேன், இரக்கத்தை தருவேன், தயவை தருவேன். எல்லாம் சொல்ற பாருங்க. நீதியை தருவேன், நீதியை தருவேன், கிருபையை தருவேன், நியாயத்தை தருவேன், ஒழுக்கத்தை, இரக்கங்கள் எல்லாம் தருவேன். ஆமென். மாமியார் தர மாட்டாங்க இதெல்லாம். மாமனார் தர மாட்டார், மச்சானும் தர மாட்டார். ஆனா ஆண்டவர் தருகிறார், நீதியை தருவேன், நியாயத்தை தருவேன், இரக்கத்தை தருவேன், உருக்கத்தை தருவேன், என்னுடைய எல்லா கிருபையும் உனக்கு தருவேன். கடைசியா சொல்றாரு, உன்னை மகிழ்ச்சியாக்கு, உன்னை பாடச் செய்வேன். ஆமென். துன்பத்தின் நேரத்தில் உன்னை பாடச் செய்வார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஐயா ஜெபம் பண்ணுங்க. அடுத்து கேட்ட நல்ல வார்த்தைகளை நமக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல வார்த்தைகளுக்காக நித்திய விவாதத்தை நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே உண்மை அறியவும், ஆண்டவரே உமக்குள்ளே அவர்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளவும், உங்களோடு நடக்கவும், ஆண்டவர் வீடுகளை ஆண்டவரே வாழ செய்கிற தேவன். இவருடைய வாழ்க்கையை, இந்த புதிய வாழ்க்கையை நீர் ஆரம்பித்து தந்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துகிற தேவன். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பிள்ளைகளை பணம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறரை கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே இந்த பிள்ளைகளுக்கு ஜீவனாய் நீர் காரியமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் இவர்களை தொடர்ந்து திருமண பந்தத்திலே தீர்வுகளை நடத்தி ஆண்டவரை முற்றுகை நூலாக நீர் இவர்களோடு நின்று ஆண்டவர் இவர்கள் இல்லற பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்க உடைய கிருபையின் கரம் இவர்களை நடத்தட்டும். எந்த சத்துருவோ, பிசாசோ, பூர்வீக கட்டுகளோ, எந்த பரம்பரை சாபங்களோ, வியாதிகளோ, கிருதிகளோ எந்த ஒன்றும் இவர்களை அணுகாதபடி
இரத்த கோட்டைக்குள்ளே நீர்வர்களை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இந்த திருமண இந்த நியமன